தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஊழல் வழக்கிற்காக முதலில் தண்டிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர்னா ஜெயலலிதா அவர்கள் தான். அடிமட்ட தொண்டர்களுக்கு விருப்பம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தன் மீது உள்ள வழக்குகளை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு முழுவதுமாக சரண்டர் ஆயிட்டு. அப்புறம் கடந்த 30 ஆண்டுகள்ல பார்த்தா அதிமுக முழுவதுமாக கண்ட்ரோல்ல வச்சிருந்து சசிகலா அந்த அம்மையார் கையில தான் முழுவதுமாக கட்சி இருந்துச்சு. அண்ணாமலையா 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலைங்கிற யாரோ நம்ம தமிழ்நாட்டுக்கு தெரியாது. விஜயினுடைய நோக்கம் திமுக எதிர்ப்பு மட்டும்தான். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமித்ஷா அவர்கள் இப்போ தமிழகத்துக்கு வந்திருந்தாரு. ஒரு பத்திரிகையாளர்களை சந்திச்சு பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. குறிப்பா திமுகவை பயங்கரமா விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. திமுக ஒரு ஊழல் கட்சி, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை, ட்ரக்ஸ் யூஸ் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல, இப்படி பல விதமான விமர்சனங்களை திமுக மேல அடிக்கிருக்கிறாரு. இப்ப நரேந்திர மோடி அவர்கள் கூட திமுகவை அடியோட அழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஊழலை ஒழிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஊழல் வழக்குக்காக தண்டனை பெற்ற ஒரு கட்சியினுடைய தலைவரை கூட வச்சுக்கிட்டு நேற்று ஊழல் ஒழிக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஊழல் வழக்கிற்காக முதலில் தண்டிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர்னா ஜெயலலிதா அவர்கள் தான். அந்த கட்சி அதிமுகவை இன்னைக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நாங்க ஊழல் ஒழிக்க போறோம்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. ரெண்டாவது இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மேலையும் இன்னைக்கு டெண்டர் போன்ற ஊழல் வழக்குகள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் பெண்டிங்ல இருக்கு. முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பலர் மீதும் ஊழல் வழக்குகள் இருக்கு. இவர்களெல்லாம் வைத்துட்டு தான் ஊழல் ஒழிக்க போறேன் அப்படிங்கிறது தான் உச்சபட்ச காமெடியா இருக்கு. ரெண்டாவது திமுக தமிழுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி திமுக இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்குங்கிறது பார்த்தா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபாண்ட் இருக்கு இல்லையா, தமிழ் ஃபாண்ட், கணினியில பயன்படுத்தக்கூடிய ஃபாண்ட் எழுத்துக்களை 1996 முதலில் அதை கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிறத, அதை கணினிமயம் ஆக்குறத செஞ்சது ஆரம்பித்தது கலைஞர். இது எவ்வளவு 96 வருஷத்துல அன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலரா இருக்கக்கூடிய அனந்தகிருஷ்ணனுடைய தலைமையில ஒரு குழுவை போட்டு தமிழ் எழுத்துக்களை கணினிமயமாக்குவதற்கான ஒரு முயற்சியை ஆரம்பித்தவர் கலைஞர். எவ்வளவு தொலைதூர சிந்தனையோட இது பின்னாடி இதுதான் பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத முதலில் தமிழை உருவாக்கியது, அந்த கணினிமயமாக்க உருவாக்குறது ஆரம்பிச்சது கலைஞர். தமிழுக்கு செம்மொழி ஆக்குனது கலைஞருடைய ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல காங்கிரஸ் தான் செம்மொழி ஆக்கியது. அதற்காக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய செம்மொழி மாநாடு நடத்தினாங்க. அப்புறம் தமிழ் படத்துக்கு பேர் வச்சாதான் வரி விலக்கு கொடுக்கணும், தமிழுக்கு படப்பேர் வச்சு ஒரு விஷயமா இருக்கட்டும், நிறுவனங்களுக்கு தமிழ்ல தான் பேர் வைக்கணும் அப்படிங்கிற உத்தரவா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை தமிழுக்காக திமுக செஞ்சிருக்கு. அது நான் சொன்னதெல்லாம் ஒரு 2-3 சாம்பிள் தான். இதுக்கு அடுத்து நிறைய நீண்ட பட்டியல் இருக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தமிழுக்கு 200 கோடி ஒதுக்கிருக்கீங்க, சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி ஒதுக்கிருக்கீங்க. பழமையான மொழி, மூத்த மொழி, முன்னோடி மொழி, நாகரிக மொழி. ஆனா அதுக்கு நீங்க எவ்வளவு வைக்கிறீங்க? வெறும் 200 கோடி. இந்தியாவிலேயே குறைந்தபட்சம் 30,000 பேர் பேசக்கூடிய ஒரு மொழிக்கு 2000 கோடி ஒதுக்கிருக்கீங்க. இதுதான் நீங்க தமிழை வளர்க்கிற லட்சம். திமுக தமிழை எப்படி வளர்த்து நீங்க எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு பாக்கலாம். ரெண்டாவது, மத்திய அரசினுடைய நேரடியாக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடங்கள்ல, தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல ஒரு தமிழ் ஆசிரியரோட கிடையாது. இப்ப பிரச்சனையான பிறகுதான் டெம்பரவரி தமிழ் ஆசிரியர்கள் போடுறதுக்கு உண்டான ஒரு கால் ஃபார் போட்டிருக்காங்க. ஆனா இதே தமிழ்நாட்டில் தமிழக அரசால் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல அந்த எல்லையோர மாநிலங்கள் இருக்கு, மாவட்டங்கள்ல, அதாவது ஆந்திராவினுடைய எல்லையோரமா இருக்கட்டும், கர்நாடகத்தினுடைய எல்லையோர மாவட்டங்களா இருக்கட்டும், கேரளாவினுடைய எல்லையோர மாவட்டங்கள்ல அந்தந்த அடுத்த மாநிலத்தினுடைய மொழியும் தமிழ்நாடு அரசு பள்ளியில கற்றுக் கொடுக்குறாங்க. ஆந்திராவினுடைய வார்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள்ல தெலுங்கு கற்றுக் கொடுக்குறாங்க. கர்நாடகத்தினுடைய வார்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கன்னடம் கற்றுக் கொடுக்குறாங்க. கேரளாவினுடைய வார்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல, தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல மலையாளம் கற்றுக் கொடுக்குறாங்க. இது நம்மளுடைய பெருந்தன்மை. ஆனா நீங்க தமிழ்நாட்டினுடைய இடத்துல நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? தமிழுக்கு ஆசிரியர் போடாம தமிழை நீங்க புறக்கணிக்கிறீங்க. இதுதான் நீங்க தமிழை வளர்க்கிற லட்சம். இப்ப நீங்க அதிமுகவை வச்சுக்கொண்டு நீங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் செய்யணும், அதிமுகவை காமிச்சு நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்கணும்னு நினைக்கிறீங்க. எப்படி மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சர் ஆக்குனீங்களோ, அதே மாதிரிதான் நீங்க எடப்பாடி பழனிசாமியை காமிச்சு தமிழ்நாட்டில் இவங்க ஓட்டு வாங்கிட்டு பாஜகவை சேர்ந்த முதலமைச்சராக திட்டம். அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக முழுவதுமாக விலை போயிடுச்சு. அதிமுக சொல்லக்கூடாது, அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு விருப்பம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தன் மீது உள்ள வழக்குகளை காப்பாற்றுகிறதுக்காக இன்னைக்கு முழுவதுமாக சரண்டர் ஆயிட்டது. அதான் உண்மை. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் நமக்கு நம்ம வைக்கிற ஆப்பு அப்படின்னு. நம்மளை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு பின்னாடி அவங்க ஆச்சரிய போறாங்கிறது.
அப்ப இது வந்து தெரிந்தே கிணத்தில் குதிக்கிற கள்ளக்கட்டி கிணத்துல குதிக்கிற விஷயம் தான். அப்ப தமிழ்நாட்டுல வந்துட்டு நீங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யலாம், தமிழ்நாட்டில் ஈடுபடாது. அப்ப திமுக மீது உள்ள குற்றச்சாட்டு வச்சுக்கீங்க, நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, அதை நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 விட்டீங்க, அது ஏதாவது ஆதாரம் இருக்கா? 2-3 வருஷம் ஆச்சு. வாட்ஸ்அப்ல சங்கிகள் பரப்பின எல்லாத்தையும் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் சொன்னீங்க, எந்த ஆதாரம் இல்லாம போயிடுச்சு. அப்ப தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யலாம், நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் ஈடுபடாது. இப்ப பாஜகவுல வந்து ஒரு முக்கியமான மாற்றம், தலைமையே மாற்றப்பட்டிருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து இனிமே தலைமை பொறுப்புல இருக்க மாட்டாரு, நயனா நாகேந்திரன் அவர்கள் தான் மாநில பாஜக தலைவர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப நடந்திருக்கு. இந்த ஒரு மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு வலிமையா? அதிமுக கூட்டணி அண்ணாமலை மாற்றம் நயனா நாகேந்திரன் தலைவராகிறது, மூணுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. முன்னே தனித்தனியா பார்க்க கூடாது. அதிமுக கூட்டணி அப்படின்னா அண்ணாமலை வந்து அதிமுகவை வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு எல்லை மீறி விமர்சனம் பண்ணிருக்காரு. அந்த ஜெயலலிதா வந்து அதிமுக கடவுள் மாதிரி, அவரை வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப விமர்சனம் பண்ணிருக்காரு. எங்க அம்மாவை காட்டும் ஜெயலலிதா நம்பியார் வந்து பெரிய ஆள் கிடையாதுங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணாரு. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி ஆயிடுச்சு. இதை வச்சுக்கிட்டு நீங்க அண்ணாமலையை கொண்டு போய் எப்படி அதிமுக தொண்டர்கள் நீங்க ஓட்டு கேட்பீங்க? அதிமுக தொண்டர் எப்படி இறங்கி வேலை செய்வாங்க? அப்ப அதை வந்து மாத்தணும். அப்புறம் கடந்த 30 ஆண்டுகள்ல பார்த்தா அதிமுக முழுவதுமாக கண்ட்ரோல்ல வச்சிருந்து சசிகலா அந்த அம்மையார் கையில தான் முழுவதுமாக கட்சி இருந்துச்சு. சட்டமன்ற உறுப்பினரை போறதா இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினரை போறதா இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, ஏன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அந்த மாதிரி தானே, இப்படி ஒட்டுமொத்த கட்சியும் அவங்களோட கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. அப்போ குறிப்பிட்ட அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய கண்ட்ரோல்ல இருந்த கட்சியை பாஜக குடுங்கி 2014 எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த 4 வருஷம் ஆட்சி பண்ணது பாஜகவினுடைய தயவுல தான், அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம கையில இருந்த ஒரு 30 வருஷம் அதிகாரத்தை வந்து பாஜக பிடிக்கி எடப்பாடி கையில் கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு கோபம் குறிப்பா முக்குளத்தூர் சமூகத்தில் இருக்கு. அது குறிப்பா வந்து தென் மாவட்டங்கள்ல திருச்சிக்கு அந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா 70 to 90 சீட்டுகள் சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க. அந்த கோபத்தை தணிப்பதற்காக அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து தலைவராக்குவோம் அப்படிங்கிறது தான் கடைசி நேரத்தில் அவரை டிக் பண்ணியிருக்காங்க. கட்சியினுடைய 10 வருஷம் நீங்க வந்து உறுப்பினராக தான் தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியுங்கிற அந்த விதிகளை எல்லாம் தளர்த்திட்டு கடைசி நிமிடத்துல நயனா நாகேந்திரனை வந்து டிக் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த மூணுக்குமே சொன்ன விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்த்தா அண்ணாமலை மீது கோபம் நீங்கணும், அந்த பக்கம் அந்த மக்கள் மேல இருந்த அந்த குறிப்பிட்ட அந்த சமூக மக்கள் வந்து இவரை ஏற்றுக்கொள்ளணும், அதையும் காம்பன்சேட் பண்ணணும், பாஜக அதிமுக கூட்டணி உள்ள கொண்டு வரணும். இதை மூணையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த 3 விஷயமும் ஒரே நாள் நடந்திருக்கு. மூணையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரே நாள் நடந்திருக்கும். அண்ணாமலை மாற்றம், நயனா நாகேந்திரன் என்ட்ரி, இந்த பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி, எல்லாமே ஒரே நாள் நடந்தது. இது எல்லாத்துக்கும் ஒரே கனெக்ஷன் தான். இதுதான் கனெக்ஷன். இப்ப அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் தலைமை பொறுப்புல இல்ல, அதனால வந்து இனிமேதான் நான் வந்து இறங்கி 6 அடிக்க போறேன், இனிமே என்னால வந்து அவ்வளவு சுதந்திரமா வந்து செயல்பட முடியும், என்னால ஒரு தொண்டனா கூட நான் செயல்பட ரெடி, அதனால என்னால வந்து இறங்கி நான் திமுகவுக்கு எதிராக விமர்சனம் செய்வதற்கான ஒரு கால அவகாசம் தான் இது அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு. அண்ணாமலை யார்? மிகப்பெரிய ஒரு பேச்சாளரா, இல்ல மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமான அரசியல் கட்சி தலைவரா, சாகசங்கள் செஞ்சவரா? 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலைங்கிற யாருன்னு ஒரு நபர் தமிழ்நாடு தெரியாது. பாஜகவுடைய கட்சி தலைவராக இருக்கிறார். பாஜகவுடைய மத்தியில் ஆட்சி ரீதியாக இருக்கிறதுனால இன்னைக்கு அவர் தன்னை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிறார். எத்தனையோ பேர் இன்னைக்கு பாஜக மாநில தலைவராக இருந்தாலும் கூட அண்ணாமலை தனிப்பட்ட ஒரு செல்வாக்கை உருவாக்கி வச்சுக்கிட்டார், தனக்குங்கிற ஒரு இமேஜ் உருவாக்கி வச்சுட்டார். அது சில நேரங்கள் ஈடுபட்டு சில நேரங்கள் ஈடுபடாமல் போயிருக்கு. கூட்டணி கட்சியை விமர்சனம் பண்ணது, பத்திரிகையாளர்களை விமர்சனம் பண்ணது, அதே நேரத்தில் பொதுமக்கள் மத்தியிலும் அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் ஆதரவு தான், ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்கு. அண்ணாமலை அரசியல் தமிழ்நாட்டில் பெருசா ரசிக்கல. திமுகவை எடுத்து அரசியல் பண்ண நினைக்கிறாரு, பண்ணட்டும், மக்கள் ஏத்துக்கிறாங்கிறது காலம் தான் பரிசு. இப்ப இந்த கூட்டணியை வந்து பயங்கரமா விமர்சிக்கிறாங்க. ஏன்னா வந்து எப்போ தலைவர் மாற்றப்பட்டாரோ அப்பதான் வந்து கூட்டணியை வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்ற தகவலையும் கொடுத்திருக்காங்க. இது வந்து பெரிய அளவுல விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கு. எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய திமுகவும் விமர்சனம் செய்யறாங்க, செல்வப்பிரந்தைக்கு விமர்சனம் செய்யறாரு, இப்படி எல்லாருமே விமர்சனம் செய்யறாங்க. அப்போ இந்த கூட்டணினால அந்த கட்சிகளுக்கு ஏதாவது நெருக்கடிகள் இருக்குமா? இப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது வந்து இன்னும் 10 மாசம் இருக்கு. அதுக்குள்ளே ஏன் நீங்க கூட்டணியை கன்ஃபார்ம் பண்றீங்கன்னா எடப்பாடி வேற ஒரு ஆப்ஷன் எடுக்கலாமாங்கிற ஒரு சின்ன ஒரு தடுமாட்டத்தில் இருந்தார். அப்படி மீறி கை மீறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எடப்பாடி கூட எல்லாரையும் தன் பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. செங்கோட்டையன் முதற்கொண்டு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு எடப்பாடியை வேற நீங்க கட்சியை விட்டு வேற முடிவு எடுத்தீங்கன்னா நீங்க மட்டும் தான் தனியா போவீங்க, கட்சி எங்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை கொடுத்து நீ கூட்டணி உருவாக்கி இருக்கிறாங்க. ஊர்ல எல்லாம் இந்த மாமா பொண்ணு அத்தை பொண்ணு வந்து வேற சம்பந்தம் பேசுறாங்க அப்படின்னா உடனே சீக்கிரம் நிச்சயத்தை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு 10 மாசத்துக்கு முன்னாடியே அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்திருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் அதிமுகவினுடைய மேல்மட்ட தலைவர்கள் இந்த கூட்டணி ஏற்றுக்கிட்டாலும் கூட அதிமுகவினுடைய அடிப்பட்ட தொண்டர்கள் கண்டிப்பாக இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ரசிக்க மாட்டார்கள். வரக்கூடிய காலங்களில் இந்த கூட்டணியிலிருந்து கூட்டமாக அதிமுக தொண்டர்கள் அதிமுக வெளியேறுவார்கள். அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தோல்வி இந்த வட்டம் அவர்கள் கிடைக்கும். இந்த விமர்சனம்
இந்த கூட்டணியை பற்றி விமர்சனம் வந்து விஜய் அவர்களும் வச்சிருக்காரு. ஏன்னா இதுவரைக்கும் அதிமுகவை விமர்சனம் செய்யாதவர் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் விஜய் மேலே இருந்தது. முதல் முறையாக இப்போ அவர் விமர்சனம் பண்ணிருக்காரு இந்த கூட்டணியை வைத்து. 2026 மக்கள் உங்களுக்கு தகுந்த ஒரு வாக்கை வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? தான் வந்து கூட்டணியில் இருக்குன்னு நினைச்சாரு. அதிமுக தாவேகா கூட்டணி போடணும்னு நினைச்சாரு. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கல. பாஜக வந்து அதுக்கும் பாஜக ஒத்துக்கல. தான் லவ் பண்ண பொண்ணு வந்து தள்ளி விட்டாங்கிற மாதிரி அவர் கோபத்துல இப்பதான் பாஜக அதிமுக விமர்சனம் பண்றீங்களா, இப்பதான் அதிமுக பாஜக மறைமுகமா கூட்டணி இருக்குன்னு இப்பதான் விஜய்க்கு தெரியுமா, இதனால தெரியாதா, இவருடைய கூட்டணி நீண்ட நாள் கூட்டணி மறைமுகமா இருந்தாங்க இப்பதான் 8 வருஷமா தெரியுதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப இவங்களாம் உங்களுக்கு தெரியலையா, இவங்களாம் ஏன் அதிமுக விமர்சனம் பண்ணல? அதிமுக கூட்டணிக்கு நீங்க ஏங்குனீங்க, அதிமுக அவங்க எதிர்க்கல ஏத்துக்கல, இப்ப அதிமுக கூட்டணி நம்ம கைவிட்டு போயிருச்சு அப்படின்னு இப்ப எதுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? உங்களுடைய அரசியலே ஸ்டாண்டர்ட் இல்லாத அரசியலா இருக்கு, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத அரசியலா இருக்கு, வெளிப்படைத்தன்மை இல்லாத அரசியலா இருக்கு. திமுக எதிர்ப்பு மட்டும்தான் ஒரு கட்சி அப்படின்னா அதுக்கு தான் 2 கட்சி இருக்கு. விஜயினுடைய நோக்கம் திமுக எதிர்ப்பு மட்டும் தான். வேற நீங்க என்ன பேசுறீங்க? திமுக எதிர்ப்பு மட்டும் பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 2 கட்சி இருக்கு. அதிமுக திமுக எதிர்ப்பு பேசுது, பாஜக திமுக எதிர்ப்பு பேசுது, நாம் தமிழர் திமுக எதிர்ப்பு பேசுறாங்க. நீங்களும் அதே பேசுறதுக்கு நீங்க எதுக்குன்ற? இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன அந்த விமர்சனத்தை வைத்து பார்க்கும்போது இப்ப பாஜகவில் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து மாற்றிருக்காங்க. சோ அவருடைய ஃபாலோயர்ஸுடைய வாக்குகள் குறையும். அதே மாதிரி இப்போ அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு இங்க இந்த கூட்டணி மேல பெரிய அளவுல விருப்பம் இல்லை அப்படின்றதையும் பகிர்றீங்க. அப்ப இந்த வாக்கு சிதறல் இருக்குது இல்லையா, அது வந்து விஜய் அவர்களுக்கும் நாம் தமிழருக்கும் பிரிஞ்சு போயிடும். இந்த வாக்கு இங்கதான் வாக்கு வந்து குறையும், இந்த கூட்டணி அவ்வளவா செயல்படாதுன்றாங்க. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயுமே தெளிவா இருக்காங்க, யாரோட கூட்டணி இல்லைன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வாங்கிட்டே இருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் போன வாரம் வரைக்கும் நீங்க அதிமுக கூட்டணிக்கு எதிர்பார்த்துட்டு அதிமுக கூட்டணிக்கு நாங்க வரணும்னு எதிர்த்து நீங்க வாக்களிச்சு பேசுறீங்கன்னா எப்படி அதிமுக கூட்டணியில் இருக்க வாக்குகள் உங்களுக்கு போன வாரம் வரைக்கும் நீங்க அதிமுக கூட்டணியில தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. அதிமுக இது வரைக்கும் பேசுனே கிடையாது, முதல் முறை அதிமுக பேசுறீங்க அப்படின்னா அந்த வாக்குகள் எப்படி விஜய் வாங்குவது? அப்ப விஜயினுடைய அரசியலே ஒரு நிலையில்லாத ஒரு அரசியலா தான். ஓகே சார், இன்றைய தமிழக அரசியல் களம் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு